நாம சுத்திகரிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. இதுவரைக்கும் செய்த குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள், அக்கிரமங்கள், நிர்விசாரங்கள், அருவருப்புகள், அவர்களுக்கு பிரியமில்லாத பேச்சுகள், பார்வைகள், நடக்கைகள், செய்கைகள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் நம்மை கழுவி பரிசுத்தப்படுத்தும் பொழுது, நாம் சுத்திகரிக்கப்படும் பொழுது நிச்சயமாகவே அவர் ஒரு புது பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் சுத்திகரித்தால் நாம் வெண்மையாக்கப்படுவோம். வாசிப்போம். சங்கீதம் சொல்லுகிற 51ஆம் அதிகாரம், சங்கீதம் 51 7ஆம் வசனம் வாசிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் நான் வெண்மையாவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் அந்த வெண்மைக்கு ஈடு எதுவுமே கிடையாது. ஹல்லேலூயா. அப்படி வெண்மையாக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னா, நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு விட்டோம் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் நம்மளோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு வேண்டிய ஆகாரம், ஆசீர்வாதம், பலன், சுகம், ஆரோக்கியம் எல்லாம் நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் நாம செய்ய வேண்டிய ஒரு காரியம் கழுவப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் நம்ம செய்த குற்றங்கள், குறைகள், மீறுதல், அக்கிரமங்கள் யாவையும் கழுவப்படும்படியாக, சுத்திகரிக்கப்படும்படியாக ஒரு விஷயம் அவர்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது, அவர் நம்மை கழுவும் பொழுது, நாம் உறைந்த மலையிலும் வெண்மையாகும். ஹல்லேலூயா. அப்படி வெண்மையாகும் பொழுது கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து ஏற்படுவார். ஏன்னா வரக்கூடிய இந்த வருஷத்துல கொஞ்ச நேரத்துல இருக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு புது வருஷத்துல போகிறோம். இந்த பழைய மனுஷன் இந்த வருஷத்தோட சாகணும். நம்மகிட்ட இருக்கிற பழைய சுபாவங்கள் மாறணும். இதுவரைக்கும் நம்மகிட்ட தேவனுக்கு பிரியமில்லாத சுபாவம் இருக்க வேண்டாம். நாம் அவரை தேடணும். அவரை தேடக்கூடிய உணர்வு இல்லை. சத்தியத்தை தேடல, வழிவிலைக்கு போனோம், நன்மை செய்ய முடியல. இந்த பழைய மனுஷன் நம்மிடத்துல இருந்து விலகி போக வேண்டும். பழைய மனுஷன் விலகும்படியாக அவர் நம்மை சுத்திகரிக்கும் பொழுது நாம் நிச்சயமாகவே வெண்மையாக்கப்படுவோம். நிச்சயமாகவே அவர் வெண்மையாக்கப்படும் பொழுது, நாம் வெண்மையாக்கப்படும் பொழுது அவர் அளிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் மாற முடியும். அல்லேலூயா. ஆகவே இன்னும் வரக்கூடிய இந்த புது வருஷத்துல நமக்கு ஒரு புதிய பலத்தை தரும்படியாக, அவர் அளிக்கக்கூடிய ஒரு புது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக, அவர் கொடுக்கக்கூடிய ஒரு புதிய கிருபையை கொடுக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை ஒரு விசை ஆழ்த்தி முழங்கால் படிக்கிட்டு கர்த்தருடைய சமூக